ஒரு மருமக தன் மாமியாரை எப்போதும் அவமதிச்சு பேசினான். ஆனா ஒரு நாள் அதே மாமியார் அவளுடைய பெற்றோரின் மானத்தை காப்பாத்தின போது அந்த மருமகளின் அகம்பாவம் முழுக்க நொறுங்கி போயிடுச்சு. அந்த சம்பவம் எப்படி நடந்தது தெரியுமா? இதோ அந்த கதை. அத்தை, கொஞ்சம் சீக்கிரமா வேலையை பாருங்க. இன்னைக்கு என் அம்மா வீட்டில் எல்லாரும் வரப்போறாங்க. நீங்க இப்படி ஆம வேகத்துல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நேத்து ராத்திரியே எல்லா வேலைகளும் சொல்லி வச்சாங்கள. காலை எழுந்தவுடன் முழு வீட்டையும் நன்றாக சுத்தம் பண்ணணும். ஜன்னல் கதவு எல்லாத்தையும் தூசி துடைக்கணும். எங்கேயும் தூசி படலம் கூட தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் சமையல் ரூம்ல காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சாப்பாட்டுக்கு 4 கறி செய்யணும். என் அம்மா வீட்டில் எல்லாரும் காலை டிஃபன் தான் சாப்பிட்டு வருவாங்க. ஆனால் மதிய சாப்பாடு பார்த்தா வா அப்படின்னு சொல்லும்படி இருக்கணும். சாப்பாட்டில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக மாமியார் அம்பிகா சொல்கிறாங்க, மா கவலைப்படாத, சாப்பாட்டில் எந்த குறையும் இருக்காது. உன் அம்மா வீட்டு மக்கள் இது 2வது இல்லை 3வது தடவையாக தான் நம்ம வீட்டுக்கு வராங்க. எனக்கு விருந்தினர்களை நல்லா உபசரிக்கணும்னு இன்றே ரொம்ப ஆசை. ரொம்ப நல்லா சாப்பாடு செய்வேன். அப்புறம் கொஞ்சம் யோசிச்ச பிறகு அம்பிகா சொல்கிறாங்க, மா நான் சமையல் ரூமில் சாப்பாடெல்லாம் பண்ணிக்கிறேன். நீ மேலே இருக்கும் அறைகள்லாம் சுத்தம் பண்ணிக்கோ. 2 வேலையும் என்னால் செய்ய முடியாது. அதுக்கு பானு முகம் சுழிச்சுக்கிட்டு சொல்கிறா, அத்தை நேத்தே ராத்திரியே சொன்னேன்ல எனக்கு இன்னைக்கு பார்லர் போகணும்னு. இவ்வளோ பெரிய வீட்டை சுத்தம் பண்ண முடியாது. இன்னைக்கு பார்லரில் முடி கட் பண்ணிக்கணும். இப்படி வீட்டு வேலை பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு போக முடியாது. மதியம் ஆகும் முன்னாடியே எல்லாரும் வந்துடுவாங்க. என்ன நாள் முழுக்க வீட்டு வேலை மட்டும் பண்ண சொல்றீங்களா? அதுவும் நான் தான் அடிக்கடி சாப்பாடு செய்யறேனே. ஒரு நாள் உங்களுக்கே வேலை வந்தா உடனே என் மேல உதவி செய்வது போல பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ பக்கத்துல இருந்த அம்பிகா மகன் அரவிந்த் சொல்றான், பானு நீ என்ன பேசுற? அம்மா எப்போ உன்கிட்ட கிச்சன்ல உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட வயசையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இவ்வளவு சாப்பாடும் பண்ணி முடிச்சு வீடு முழுக்க சுத்தம் பண்ண எப்படி முடியும்? குறைந்தது ஒரு வேலையாவது நீ செய்துட்டு போகலாமே. அம்மா சாப்பாடு செய்ய மாட்டேன் என்று சொல்லவே இல்லை. எல்லா வேலையும் தனியா முடியாதுன்னு தான் சொல்றாங்க. கொஞ்சம் உதவி பண்ணுன்னு தான் கேட்டாங்க. அரவிந்த் சொன்னதை கேட்டவுடன் பானு கோவமா முகம் சுழிச்சு சொல்றா, ஹா உன் அம்மா ஒருத்தி போதாதா? இப்போ நீயும் எனக்கு மேல அறிவுரை சொல்லி இன்னொரு மாமியார் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டியா? கல்யாணம் ஆயிட்டு 4 மாதம் தான் ஆயிருக்கு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எப்பவும் உன் அம்மா பக்கம் தான் இருக்க. என் சந்தோஷம் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அரவிந்த் சொல்றான், கொஞ்சம் சத்தமா பேசு. என்ன சொல்றேன்னு கேட்கவே முடியல. பானு கண்ணை சிமிட்டு சொல்றான், ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கோவமா சொல்றான், நான் என் ரூம்ல மட்டும்தான் சுத்தம் பண்ணுவேன். உன் அம்மா கிட்ட சொல்லிடு, சாப்பாடு முடிச்ச பிறகு வீடு முழுக்க சுத்தம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல காலடி போட்டுக்கிட்டு தொடைப்பு எடுத்துக்கிட்டு தன் ரூம்ல போய் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சா. ரூம்ல சுத்தம் முடிச்சதும் ரெடியாகி உடனே பார்லருக்கு கிளம்பிட்டா. அரவிந்த் அப்போ சமையல் ரூம்ல போய் அம்மாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சான். உண்மையிலேயே அரவிந்த் அம்பிகாவோட ஒரே மக. அம்பிகா கணவர் 20 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அப்போது அரவிந்துக்கு வயசு 6 தான். அரவிந்த் அப்பா அரசு வேலை பார்த்தவர். அதனால கிடைத்த பென்ஷன் பணத்துல அம்பிகா தன் மகனை படிக்க வைத்தாங்க. நல்ல பழக்க வழக்கங்களோட வளர்த்தாங்க. எப்பவும் அம்மா மகன் இருவரும் சேர்ந்து தான் இருந்தாங்க. அம்மா மகன் என்றதையும் தாண்டி நல்ல நண்பர்கள் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அம்பிகா சமையல் ரூம்ல தனியா வேலை பண்ணும்போது கூட சின்ன வயசுல இருந்து அரவிந்த் கூடவே இருந்தான். ஒரு நாள் சப்பாத்தி தேய்க்கணும்னு பிடிவாதம் பிடிப்பான். இன்னொரு நாள் வேற வேலை செய்யணும்னு சொல்லுவான். அம்மாவோட அதிக நேரம் கிச்சன்ல இருந்ததால அவனுக்கும் கிச்சன் வேலைகள் பல தெரிஞ்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சாலே அம்மாவுக்கு உதவி பண்ணுவான். சில நேரம் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தா அவன் தான் சாப்பாடு செஞ்சு அம்மாவுக்கும் கொடுத்து தானும் சாப்பிடுவான். அரவிந்த் தன் அம்மாவை ரொம்ப ரொம்ப பாசமாக நேசிப்பவன். அம்பிகா அம்மாவுக்கு அவங்களோட அம்மா அப்பா அண்ணா அண்ணி எல்லாரும் இருக்காங்க. இங்கிருந்து தான் இந்த கதையின் உண்மையான திருப்பம் ஆரம்பிக்க போகுது. ஒரு பக்கம் மருமக தொடர்ந்து மாமியாரை அவமதிக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த மாமியார் மட்டும் அவளை மகளா தான் பார்க்குறாங்க. ஆனால் சீக்கிரமே ஒரு சம்பவம் நடக்க போகுது. அந்த சம்பவம் இந்த மருமகளின் வாழ்க்கையே மாற்ற போகுது. 4 அண்ணன்களுக்குள்ள ஒரு தங்கச்சி தான் அம்பிகா அம்மா. அவங்களோட கணவர் இருந்ததுக்கப்புறம் அம்பிகாவோட அண்ணன்கள் எல்லாரும் ரொம்ப வற்புறுத்தினாங்க, நீ இங்கே அம்மா வீட்டுக்கு வந்து தங்கிக்கோ, உனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், நீ ஒன்றாக எப்படியெல்லாம் சமாளிப்ப, நாங்கள் எல்லாரும் இருக்கோம், உன்னையும் பையனையும் நாங்கள் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அம்பிகா அதுக்கு சம்மதிக்கல. அவங்க யோசிச்சதே வேற. இப்போ அம்மா அப்பா இருக்காங்க,
ஆனால் நாளைக்கு அவங்க இல்லைன்னா அப்போ அண்ணன் அண்ணியோட வீட்டில் வாழ்கிறதுக்கு பதிலாக ஏன் கணவர் வீட்டில் இருந்து தான் வாழ்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மேலும் என் கணவர் வேலை பார்த்ததால பென்ஷன் பணமும் எனக்கு கிடைக்குது. கையில் கொஞ்சம் பணம் இருக்கும்போது நான் என் மாமியார் வீட்லேயே இருந்து என் மகனை நல்லா படிக்க வைக்கலான்னு நினச்சாங்க. அப்படி நினச்சி தன் பெரிய அண்ணங்கிட்ட அம்பிகா சொன்னாங்க, அண்ணா, நான் என் கணவர் வீட்லேயே இருக்கேன், அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நீங்கள் எல்லாரும் அவ்வப்போது எங்களை பார்க்க வந்துட்டு போங்க. எங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீங்கள் இருக்கீங்களேன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து தங்கணும் என்ற அவங்களோட வேண்டுகோளை அம்பிகா மறுத்துட்டாங்க. அம்பிகாவோட அம்மா வீடு ரொம்ப பெரிய குடும்பம், எந்த குறையும் இல்லாமல் வசதியாக வாழ்கிற குடும்பம், ரொம்ப பெருமையோடு வாழ்கிறாங்க. இந்த 20 வருஷங்களில் அம்பிகாவோட அம்மா அப்பா இருவரும் இறந்துட்டாங்க. ஆனால் அண்ணன்களும் அண்ணியுமா அம்பிகாவை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவ்வப்போது வீட்டுக்கு வர சொல்லியும் அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் அரவிந்த் சமையல் ரூமுக்கு வந்து சொல்கிறான், அம்மா, காய்கறி நான் நறுக்கிறேன், நீங்கள் அது வரைக்கும் பூரிக்கு மாவு பசைங்க, தயிர் பச்சடிக்கு தாளிக்கிறதும் நானே பண்ணிடுறேன். நீங்கள் நீண்ட நேரம் நின்னா முழங்கால்லாம் வலி வரும், அதனால் நான் வெளியிலிருந்து ஒரு ஸ்டூலும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இடையிடையே அதில் உட்காருங்கன்னு கவலையோடு சொல்கிறான். பின்னாடி மீண்டும் சொல்கிறான், அம்மா, இவ்வளவு கறியெல்லாம் எதுக்கு, 2 கறி போதும், தயிர் பச்சடி இருக்கே, அதுலேயே சாப்பாடு முடிஞ்சிடும். அதுக்கு பதிலாக அம்பிகா சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, அது எப்படிடா, வீட்டுக்கு புதுசாக மருமக வந்திருக்கா, அவளோட அம்மா அப்பா முதல் தடவையாக நம்ம வீட்டுக்கும் வராங்க, 2 கறி மட்டும் வைக்கிறது நல்லா தெரியாது, குறைஞ்சது 4 கறி இருக்கணும். இவ்வளவு வருஷங்களுக்கு பிறகு வீட்டில் மீண்டும் சந்தோஷம் வந்திருக்கே, மருமக வந்ததால் உறவினர்கள் வர தொடங்கிட்டாங்க, இதெல்லாம் செய்யணும் என்பதிலேயே எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக அரவிந்த் சொல்கிறான், அம்மா, உங்கள் உடம்பையும் கொஞ்சம் கவனிங்க, இவ்வளோ வேலை செஞ்ச பிறகு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். நேற்று பானு உங்ககிட்ட இவ்வளோ வேலை செய்ய சொன்னப்போ நீங்கள் மறுக்கலாமே, எல்லா வேலையும் உங்கள் மேலே விட்டுட்டு அவள் பார்லருக்கு போயிட்டா, 2 நாள் முன்னாடியே போயிருக்கலாமே, இன்னைக்கு போக வேண்டிய அவசியமானு கேட்குறான். அதுக்கு பதிலாக அம்பிகா அமைதியாக சொல்கிறாங்க, மகனே, மருமக இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்கா, ஒத்துக்கிட்டு பழக கொஞ்சம் நேரம் ஆகும், அவளுக்கு கொஞ்சம் நேரம் கொடு, அவளோட வயசு இன்னும் என்ன, 20, 22 தான், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் புரிஞ்சுக்குவா, நம்ம வீட்டோட பழக்க வழக்கங்களையும் கற்றுக்குவான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அரவிந்த் மீண்டும் சொல்கிறான், அம்மா, அவள் சின்ன பிள்ளை இல்லை, 20 வயசான பொண்ணு, அந்த வயசுக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியும். நீங்கள் அவளை எப்பவும் குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி தலையிலேயே தூக்கி வச்சா நாளைக்கு அவள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டா. அதனால் இப்போவே வீட்டு பொறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கற்றுக் கொடுங்க. நீங்கள் வாழ்நாள் முழுக்க வேலை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது மருமக வந்திருக்கா, கொஞ்சம் ஓய்வாக இருங்கன்னு சொல்கிறேன். அவள் சொன்னதுக்காக நீங்கள் உங்களை இப்படி கஷ்டப்படுத்திக்காதீங்கன்னு கவலையோடு சொல்கிறான். அதுக்கு பதிலாக அம்பிகா சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு கோவப்படுற, சரி சரி, நான் அவகிட்ட பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருந்தப்போ எல்லா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்பிகா சொல்கிறாங்க, இந்த சாப்பாடெல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சு மூடி வை, நான் என் ரூமையும் ஹாலையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிறேன், அவங்க வர நேரம் ஆயிடுச்சு, அவங்க முன்னாடி சுத்தம் பண்ண ஆரம்பித்தா நல்லா தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பானுவோட ஃபோன் அரவிந்துக்கு வந்தது. ஹலோ அரவிந்த், என் அம்மா அப்பா நகரத்துக்குள்ளே வந்துட்டாங்க, இன்னும் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க, நீ சீக்கிரம் பார்லருக்கு வந்து என்னை கூட்டிக்கிட்டு போ, நான் ஆட்டோவில் வந்தால் டைம் ஆகிடும், நம்ம வீட்டில் இருந்து பார்லர் 5 நிமிஷம்தான், ஆனால் தூரம்னு சொல்கிறான். அதுக்கு அரவிந்த் சொல்கிறான், சரி பானு, நான் இப்போவே வரேன். அரவிந்த் சொல்கிறான், நான் வந்து உன்னை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன், நீ பார்லருக்கு வெளியே நின்றுக்கோ. பானு வீட்டுக்கு வந்த உடனே அவளோட அம்மா வீட்டிலேருந்து எல்லாரும் வந்து சேர்றாங்க. அண்ணன், அண்ணி, அம்மா அப்பா, கூடவே சித்தப்பா, சித்தி எல்லாரும் வந்திருக்காங்க. பானு எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக சந்திச்சு ஹாலில் இருக்கிற சோஃபாவில் உட்கார வைக்கிறா. அந்த நேரம் மருமகளோட அம்மா வீட்டு மக்கள் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அம்பிகாவும் சந்தோஷமாக ஹாலில் வந்து அவங்களெல்லாம் கலந்துக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டு பிறகு அம்பிகா சோஃபாவில் உட்கார போகிற நேரத்தில் பானு சொல்கிறா, அத்தை, எல்லாருக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, இவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்காங்க, கூடவே டீயும் போடுங்க, முதல்ல டீ குடிக்கட்டும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்லாம். சரிம்மா, இப்போவே தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன்னு அம்பிகா சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டு அம்பிகா டீயையும் அடுப்பில் போட்டுட்டு எல்லாருக்கும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அந்த நேரம் பானுவோட அம்மா அப்பா ஒரு தட்டில் கல்யாணத்துக்கான சுப பொருட்களும் கூடவே சில பழம், மஞ்சள், குங்குமம், மிட்டாய் மாதிரி பொருட்களும் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதோடு சேர்த்து ஒரு கல்யாண கார்டும் இருந்தது.
அதை அம்பிகாவிடம் கொடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க, சம்மந்தி, எங்கள் சின்ன பையன் கல்யாணம் நிச்சயமாகியிருக்கு, நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும். அதுக்கு அம்பிகா சந்தோஷமாக சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரோம். அந்த நேரத்தில் பானு பேச ஆரம்பிக்கிறா, அத்தை, உங்களுக்கு தெரியுமா, என் அண்ணன் கல்யாணம் ரொம்ப பெரிய குடும்பத்தில் நிச்சயமாயிருக்கு. ரொம்ப பணக்கார குடும்பம். அவங்களோட வீட்டில் 4 கார் இருக்கு. ஒரு உண்மையை சொல்கிறேன், என் அண்ணனுக்காக ரொம்ப பெரிய பெரிய வீடுகள்லேருந்து கல்யாணம் கேட்டாங்க. ஒரு எம்எல்ஏ பெண்ணோட கல்யாணம் கூட பேசினாங்க. ஆனால் என்ன செய்ய, என் அண்ணனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த வீட்லேயே கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இல்லைன்னா அந்த எம்எல்ஏ குடும்பம் மட்டும் கல்யாணத்துக்கு நம்ம வீட்டுக்கு 80 லட்சம் வரைக்கும் தர தயாராக இருந்தாங்கன்னு பெருமையாக சொல்கிறா. அதை கேட்ட அம்பிகா சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, அது ரொம்ப நல்ல விஷயமா. பொண்ணுன்னா மகனுக்கு பிடிச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பாரு, உன்னையும் என் மகன் தான் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என் மகன் தேர்வு பண்ணது எவ்வளவு நல்லதுன்னு தெரியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பானு அகம்பாவமாக சொல்கிறா, ஆமாம், நான் அழகாக தானே இருக்கேன். அதுக்கப்புறம் அவன் மீண்டும் சொல்கிறா, அத்தை, இங்கே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பீங்களா, இல்லை சமையலறைக்கு போய் சாப்பாடு வைக்க போகிறீங்களா? எல்லாருக்கும் சாப்பிட நேரமாச்சு. அதுக்கு அரவிந்த் பானுவை பார்த்து சொல்கிறான், சாப்பாடெல்லாம் டைனிங் டேபிளில் வச்சுருக்கே, சூடு பண்ணால் போதும். அதுக்கு பானு சொல்கிறா, எனக்கு தெரியும், எல்லா சாப்பாடும் டைனிங் டேபிளில் ரெடியாக இருக்குது. இன்றைய முழு சாப்பாடும் நானே தான் பண்ணேன். இப்போது சூடு பண்ண சொல்லி அத்தை கிட்ட சொல்கிறேன். அதுக்காக அத்தை அதை கூட செய்ய முடியாதுன்னு சொல்கிறா. அதை கேட்ட அம்பிகாவும் அரவிந்தும் மட்டும் இல்லை, பானுவோட அண்ணாணியும் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளவு சாப்பாடெல்லாம் பானு பண்ணாளா, இது எப்படி சாத்தியம்னு அவங்களுக்குள்ளே யோசிச்சாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி 4 மாதம் வரைக்கும் பானு சமையலறைக்கு கூட போகவே மாட்டா. ரூமில் உட்கார்ந்தபடி எல்லாருக்கும் ஆணையிட்டு கொண்டே இருப்பா. வீட்டில் எந்த வேலையும் செய்ய தெரியாது. ஒரு நாள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால் கூட உதவி செய்ய சொன்னாலும் பானு ரூம்லேருந்து வெளியே வரவே மாட்டா. அப்படி இருந்த பானு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு திடீர்னு இவ்வளோ வேலையெல்லாம் கற்றுக்கிட்டாளான்னு அவங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு. அந்த நேரம் பானுவோட அண்ணி எழுந்து சமையலருக்கு போய் அம்பிகாவுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. சாப்பாடு போடும் நேரம் வரைக்கும் பானு எல்லாருக்கிட்டையும் இப்படி காட்டிக்கொண்டே இருந்தா, இந்த எல்லா வேலையும் நானே பண்ணேன்னு. சாப்பிடும்போது பானுவோட அண்ணன் சிரிச்சுக்கிட்டு அவளை கிண்டல் பண்ணி சொல்கிறான், பானு, இந்த அளவுக்கு ருசியாக இருக்கு, சாப்பாடு நீ பண்ணியிருப்பேன்னு எனக்கு நம்பிக்கையே வரல. ஒரு டீ கூட செய்ய சொன்னால் 1/2 மணி நேரம் எடுத்துக்குவ, ஆனால் இவ்வளவு சாப்பாடெல்லாம் நீயே பண்ணிட்டியான்னு சிரிக்கிறான். அதை கேட்ட அரவிந்த் பக்கத்துல இருந்து சொல்றான், ஐயோ மாமா, இவ்வளவு ருசியான சாப்பாடுனா அம்மாவால் தான் செய்ய முடியும். பானு சாப்பாட்டில் கொஞ்சம் கை வச்சிருக்கா, பரவாயில்ல. அவள் அம்மா வீட்டு வேலை செய்யலைன்னா என்ன, சமையல் தெரியலன்னா என்ன, இங்கே வந்துட்டு மெதுவாக எல்லாம் கற்றுக்குவா. என் அம்மா அவளுக்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்கிறான். அம்மா வீட்டில் ஒன்றும் செய்யலைனாலும் இப்போ இந்த வீட்டில் எல்லாம் கற்றுக்குறா. அதில் பெரிய விஷயம் எதுவும் இல்லை. சரிதானே பானு, நான் சொல்கிறதுன்னு கேட்குறான். அதை கேட்ட பானுவோட அம்மா அப்பாவுக்கும் சந்தோஷமாயிருச்சு. அங்கே பொண்ணு வேலை தெரியலனாலும் பரவாயில்ல, அவள் மெதுவாக எல்லாம் கற்றுக்குவான்னு அவங்க நிம்மதியாக நினச்சாங்க. அதிலும் முக்கியமாக அவங்களோட மருமக ஒரு தடவை கூட அவளை குறை சொல்லவே இல்லை. அதனால் அவங்க இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் பானுவுக்கு ரொம்ப கோவம் வந்தது. அவள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அரவிந்த் கிட்ட மெதுவாக கிசு கிசுத்து சொல்கிறா, என்ன அவசியம் இருந்தது இவ்வளோ பேசணும்னு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியாதா? அதுக்கு அரவிந்த் சொல்கிறான், நான் என்ன தவறா சொன்னேன், நான் சொன்னதெல்லாம் உண்மை தானே, அதை நீ பொய்ன்னு சொல்ல முடியாதுல்ல, பொய் சொன்னது நீ தான், அதையும் நான் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். அந்த நேரம் பானுவோட அண்ணி அம்பிகா அம்மாவோட கையை பிடிச்சு டைனிங் டேபிளில் பக்கம் கூட்டிக்கிட்டு போய் சொல்கிறாங்க, அத்தை, நீங்களும் இங்கே உட்காருங்க, நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறோம். அதுக்கப்புறம் பானுவும் அவளோட அண்ணியும் சேர்ந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினாங்க. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பிறகு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பேசிக்கிட்டே இருந்ததால நேரம் எப்படி போச்சுன்னு யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் பானு தன் அம்மா வீட்டுக்கு போக தயாராக ஆரம்பிச்சா. தன் அண்ணன் கல்யாணத்துக்கு போகணும்னு ரொம்ப ஷாப்பிங் பண்ணினான். ஒரு நாள் அம்பிகா கிட்ட அவ பெருமையா சொல்றா, அத்தை, உங்களுக்கு தெரியுமா, என் அம்மா தன் வரப்போகும் மருமகளுக்காக ரொம்ப நிறைய நகையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. தலை முதல் கால் வரைக்கும் தங்க நகையெல்லாம் தயாரா இருக்கு. என் அம்மா அப்பா அவங்களோட மருமகளுக்காக ரொம்ப பணம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அரவிந்துக்கு கோவம் வந்தது. அவன் சொல்றான், அதுல என்ன தப்பு இருக்கு, அவங்களோட மருமகளுக்காக தானே நகை செய்ய வைக்கிறாங்க, எல்லாரும் அவங்க மருமகளுக்காக நகை செஞ்சு வைப்பாங்க, அதுல உனக்கு என்ன குறை இருக்கு, என் அம்மாவை இப்படி பேசணும்னு
உன் கல்யாணத்துல கூட நாங்க எல்லாமே உன் விருப்பத்துக்கு தானே வாங்கினோம். நகையிலிருந்து உடை வரைக்கும் எல்லாமே உன் விருப்பத்துக்கு தானே எடுத்தோம். அப்போ இப்போ இப்படி பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசிச்சு பேசு. நீ எப்போதும் உன் அம்மா வீட்டு விஷயங்களே பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த வீட்ல இருக்கிற எல்லாமே உன்னோட தான். இவ்வளவு இருந்தும் கூட உன் அண்ணன் கல்யாணத்துக்காக மீண்டும் ரொம்ப ஷாப்பிங் பண்ணியிருக்க. நானும் அம்மாவும் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஆனா அதுக்கு பிறகும் நீ எப்போதும் என் அம்மாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்க. இது நல்ல பழக்கம் இல்ல. இத மாத்திக்கோ. இந்த முறை அரவிந்த் சொன்னதுக்கு பானுவிடம் பதில் எதுவுமே இல்ல. ஆனாலும் அவளோட முகம் கோபத்தால சிவந்து போச்சு. அம்மா ஃபோன் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு அவ தன் ரூமுக்குள்ள போயிட்டா. அந்த நாள் அம்பிகா தன் மகன் கிட்ட ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள தோணுச்சு, மகன் சொல்றது சரிதானோ அப்படின்னு. பானு சின்ன பிள்ளை இல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அம்பிகாவை அவமதிச்சு பேசுறா. தன் அம்மா அப்பாவுக்கு அவ ரொம்ப மரியாதை வேணும்னு நினைக்கிறா. ஆனா தன் அத்தைக்கு மரியாதை கொடுக்கவே நினைக்க மாட்டேங்கிறா. மரியாதை கொடுக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, வாய்ப்பு கிடைச்சா அவமதிக்கிறா. ஆனா அம்பிகா அம்மா மட்டும் அவளுக்கு எதிலும் குறை வைக்கவே இல்லை. ஒரு பெண்ணை போல தான் பார்த்து எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற முயற்சி பண்ணினாங்க. எனக்கு ஒரே ஒரு மகன்தான், ஒரு மருமக வரணும், அவளை பொண்ணா பார்த்து வாழணுங்கிற ஆசை எப்போதுமே இருந்தது என்று அம்பிகா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா பானுவுக்கு எப்போதும் தன் அம்மா வீட்டு பெருமை பேசுறதுலயே நேரம் போயிடுது. எப்போ அவ இதெல்லாம் புரிஞ்சுக்குவாளோ, எப்போ என்னை அவமதிக்கிறத நிறுத்துவாளோன்னு அம்பிகா அம்மா மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. பானுவோட அம்மா வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஒரு நாள் அரவிந்த் தன் அம்மா கிட்ட சொல்றான், அம்மா, பானு ஃபோன் பண்ணியிருந்தா, அவளுக்கு என் உதவி வேணுமா, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன், கல்யாண நாள் காலையில நான் வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போறேன், தயாராகிருங்க. அதுக்கு அம்பிகா சொல்றாங்க, சரிப்பா, மருமகளோட அம்மா வீட்டில் கல்யாணம்னா ரொம்ப வேலை இருக்கும், போய் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வா. அம்பிகா சொன்னபடி அரவிந்த் பானுவோட அம்மா வீட்டுக்கு போய் உதவி செய்ய ஆரம்பிச்சான். ஆனா அங்க போனதும் பானு அவனை வேலைகளில் இவ்வளவு மூழ்க வைத்தா. கல்யாண நாள் வந்ததும் அவனுக்கு தன் அம்மாவை கூட்டி கொண்டு வரவே நேரமே கிடைக்கல. மதியம் 12 மணி ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரவிந்த் பானு கிட்ட சொல்றான், நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அதுக்கு பானு உடனே சொல்றா, அதுக்கு என்ன அவசியம், அவங்களுக்கு நடக்க தெரியாதா, அவங்களே வந்துடலாம் இல்லையா, அவங்க சின்ன பிள்ளையா என்ன, அவங்கள கூட்டிக்கிட்டு வரணுமா? அதை கேட்ட அரவிந்த் கோவமா சொல்றான், என்ன பேசுற பானு, வீட்டுல 2 கார் இருக்கும்போது என் அம்மா பஸ்ல தள்ளாடி வரணுமா? 1 மணி நேரம் தான் தூரம், நான் போய் கூட்டிக்கிட்டு வர்றேன். அந்த நேரம் பானுவோட அம்மா அவசரமா ரூமுக்குள்ள வந்து சொல்றாங்க, தம்பி அரவிந்த், மாப்பிள்ளைக்காக வாங்கிய ஷெர்வானி ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்குது, அதை மாத்திக்கிட்டு வரணும். பானுவோட அப்பாவும் அவளோட அண்ணனும் வெளியே போயிருக்காங்க, நீங்க கொஞ்சம் இதை செஞ்சுட்டு வர முடியுமா? அதுக்கு அரவிந்த் சொல்றான், சரிம்மா, ஷெர்வானி கொடுங்க, மாப்பிள்ளையும் என் கூட அனுப்புங்க, நான் மாத்திக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு ஷெர்வானி மாத்திக்கிட்டு வர போயிட்டான். அவன் போனதுக்கு பிறகு பானு அம்பிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா, அத்தை, அரவிந்த் ரொம்ப பிஸியா இருக்காங்க, அவங்களால உங்களை கூட்டிக்கிட்டுலாம் வர முடியாது, நீங்க பஸ்லயே வந்துடுங்க. பானுவோட ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அம்பிகா 2-3 தடவை அரவிந்துக்கு ஃபோன் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா அவன் ஃபோன் எப்போதும் பிஸி தான். அதனால அம்பிகா பஸ்லயே ஏறி மாலைக்குள்ள பானுவோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க வீடு முழுக்க விருந்தினர்களால நிரம்பி இருந்தது. அம்பிகாவை பார்த்த உடனே பானு எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சா, அதோ பாருங்க, என் அத்தை வந்துட்டாங்க, பஸ்ல வந்திருக்காங்க, ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க, நான் மட்டும் பஸ்ல போகவே முடியாது, நான் எப்போதும் கார்ல தான் போவேன், அத்தைக்கு பஸ்ல போய் வர பழக்கம் தான், அதனால தானே வந்துட்டாங்க. பானு பாராட்டுறாளா இல்ல கிண்டல் பண்றாளான்னு அம்பிகாவுக்கு புரியவே இல்லை. ஆனா பஸ்ல வந்ததை பத்தி அவ அப்படி பேசினது அம்பிகா அம்மாவுக்கு நல்லா தோணல. அந்த பேச்சு அரவிந்தும் கேட்டு அம்மா கிட்ட வந்து சொல்றான், அம்மா, நீங்க பஸ்ல ஏன் வந்தீங்க, நான் உங்களை கூட்டிக்கிட்டு வர போறேனே. அதுக்கு பானு உடனே சொல்றா, நான் தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன், நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, உங்களுக்கு வர நேரம் இருக்காது போலன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அம்பிகா பானுவை ஒரு ரூமுக்குள்ள அழைத்து சொல்றாங்க, மா, நீ பெரிய நெக்லஸ் எடுத்து வரலன்னு நினைச்சேன், அதனால நான் அதை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், இதையும் போட்டுக்கோ, நீ இவ்வளவு நகையோட ரொம்ப அழகா இருக்க. ஆனா பானு எல்லாருக்கும் இருக்கிற இடத்துல சத்தமா சொல்றா, அத்தை, இத பெரிய நெக்லஸ்ன்னு சொல்றீங்களா, இன்னும் என் வரப்போவும் அன்னிக்காக செய்த நகைய பார்க்கல இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனை திறந்து போட்டோ காட்ட ஆரம்பிச்சா. இது பாருங்க,
பெரிய நெக்லஸ், இது தங்க காசு மாலை, இதோ கை வளையல், என் அம்மா எவ்வளவு அழகு செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க, 4 பவுண்ட் இருக்கும், 4 கை வளையல்கள். அங்கிருந்த எல்லாரும் பானுவோட பேச்சை கேட்ட உடனே அம்பிகாவை பார்த்தாங்க. அம்பிகாவுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அவங்க எவ்வளவு அன்போட மருமகளுக்காக நெக்லஸ் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா பானு தன் வார்த்தைகளால அதை சின்னதா காட்டிட்டா. அம்பிகா அம்மாவோட கண்கள்ல கண்ணீர் வந்து நிறைந்தது. அரவிந்த் தன் அம்மாவை இப்படி பழிப்படுத்துவதை பார்க்கவே முடியல. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஆனா அது பானுவோட அம்மா வீட்டுல நடந்ததால அவளை அங்க அவமானப்படுத்த விரும்பல. அதனால அவன் அமைதியா அம்மாவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அம்பிகா அம்மா பல முறை தடுக்க முயற்சி பண்ணினாங்க. ஆனா அரவிந்த் சொல்றான், அம்மா போதும், நாங்க எல்லாருக்கும் மக மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா பானு மட்டும் எப்போதும் உங்களை அவமதிக்கிறா, இனிமே அதை நான் பார்க்க முடியாது. அவங்க பாதி வழியில வந்தபோது பானுவோட ஃபோன் வந்தது. அரவிந்த், நீங்க எங்க இருக்கீங்க? அவளோட பதட்டமான குரலை கேட்ட அரவிந்த் கேட்டான், என்னாச்சு பானு? பானு அழுதுட்டே சொல்றா, அரவிந்த், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என் அம்மா என் அன்னிக்காக செஞ்ச நகைகளை அப்பா கடையில இருந்து வீட்டுக்கு கொண்டு வரும்போது 2 திருடங்க பைக்ல வந்து கத்திய காட்டி பைய எடுத்துக்கிட்டாங்க. அப்பாவை தள்ளி வேற விட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு காயம் ஆகிடுச்சு. இப்போ வீட்டுல பெரிய குழப்பம். பார்ட்டிக்கு போக நேரம் ஆகுது. வீட்டுல நகைய ஒண்ணுமே இல்லை. என்ன பண்றது? நகை இல்லாம பார்ட்டிக்கு போனா என் அம்மா அப்பாவுக்கு அவமானம் ஆகிடும். அதை கேட்ட அரவிந்த் கோபத்தோட சொல்றான், அது உன் அம்மா அப்பாவோட விஷயம். அவங்களுக்கு அவமானம் ஆனாலும் எனக்கு என்ன? நான் என் அம்மாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதை கேட்ட பானு பதட்டமா சொல்றா, என்ன பேசுற அரவிந்த்? என் அம்மா அப்பா உன்னை அவங்க மகனுக்கு மேல நேசிக்கிறாங்க. அவங்களோட மரியாதைக்கு உனக்கு கவலை இல்லையா? அதுக்கு அரவிந்த் சொல்றான், உன் அம்மா அப்பா என்ன மகனா நினைச்சிருந்தா என் அம்மாவும் உன்னை மகளா தான் நினைக்கிறாங்க. ஆனா நீ ஒரு நாள் அவங்களோட மகளா நடந்து கொள்ளவே இல்லை. எப்ப பார்த்தாலும் அவங்கள அவமதிக்கிறது தான். இன்னைக்கு கூட நீ அவங்கள 2 தடவை அவமதிச்சிருக்க. என் அம்மா இப்படியே அடிக்கடி அவமானம் அனுபவிக்க பிறந்தவங்க இல்ல. நீ அவங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, ஆனா அவமதிக்க எந்த உரிமையும் உனக்கு இல்ல. அரவிந்த் இப்படி சொன்னதும் பானு அழ ஆரம்பிச்சுட்டா. இப்படி பெரிய பிரச்சனை நேரத்துல கூட நீ என்னைய திட்டிக்கிட்டு இருக்க. நான் நினைச்சேன் நீ என்னோட பக்கம் நின்று பேசுவேன்னு. அதுக்கு அரவிந்த் சொல்றான், நான் உன் பக்கம் இல்லைன்னு எப்ப சொன்னேன்? எப்போதும் உனக்கு தான் ஆதரவு கொடுக்குறேன். ஆனா நீ செய்யற வேலைகள் அப்படி இருக்கு. அதனாலதான் எனக்கு கோபம் வருது. எப்போதும் குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிற. உனக்கு எதுவும் குறை இல்லை. ஆனா இருந்தாலும் என் அம்மாவை மட்டும்தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த நேரம் ஃபோன் ஸ்பீக்கர்ல இருந்ததால அம்பிகா பேச ஆரம்பிச்சாங்க. என்னப்பா இது, மருமக இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்கா, நீ அவன் மேல இன்னும் கோவப்படுற? சரிமா பானு, நீ சொல்லு, நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு பானு சொல்றா, அத்தை, என் அம்மா அப்பா சொல்றாங்க, இப்போ அவங்க கிட்ட இவ்வளவு சீக்கிரம் இத்தனை நகை செய்ய பணம் இல்லை. ஏற்கனவே எல்லா சேமிப்பும் அந்த நகைகளுக்காக செலவாகி போச்சு. அதனால அவங்க நினைக்கிறாங்க, என் நகைகளை என் தம்பி கல்யாணத்துக்கு கொஞ்சம் போட்டு விடலாம். கல்யாணம் முடிஞ்சு 4 நாள்ல மீண்டும் எனக்கு திருப்பி கொடுத்து விடுவாங்க. குறைஞ்சது அவங்களோட மரியாதை காப்பாற்றப்படும். பிறகு பணம் வசதியானதும் அவங்க தங்களோட மருமகளுக்காக புதிய நகை செய்து விடுவாங்க. அந்த நேரம் அரவிந்த் சொல்றான், உங்ககிட்ட என்ன பெரிய நகை இருக்கு? நீ ஏன் எப்போதும் சொல்லுவ உங்ககிட்ட இருக்கும் நகை ரொம்ப சின்னதுதான்னு. அப்படி இருக்கிறப்போ அந்த சின்ன நகையால எப்படி உன் அம்மா அப்பா மரியாதை காப்பாற்றப்படும்? அவ்வளவு சின்ன நகையை பார்த்தா பெண் வீட்டார் அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. நீ உன் நகையை கொடுக்கவே வேண்டாம். அதிலும் நீ தம்பி கல்யாணத்துல என்ன போட்டுட்டு இருப்ப? அதுக்கு பானு உடனே சொல்றா, அதை பத்தி கவலைப்படாத, நான் கவரிங் நகை போட்டுக்கிறேன். ஆனா என் அம்மா அப்பாவோட மரியாதை மட்டும் காப்பாத்தணும். அதை கேட்ட அரவிந்த் கடுப்பா சொல்றான், வாவ், உன் அம்மா அப்பாவோட மரியாதை மரியாதை, ஏன் அம்மாவோட மரியாதை மண்ணுல கலந்துருச்சா? உன் அம்மா அப்பாவோட மரியாதைக்காக கவரிங் நகை போட்டு தயாரா இருக்க. ஆனா ஏன் அம்மா போட்ட தங்க நகையை கூட நீ கிண்டல் பண்ணி பேசுறத நிறுத்த மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் போன் கட் பண்ணிடுறான். அந்த நேரம் தான் பானுவுக்கு தன் தவறு புரிய ஆரம்பிச்சது. தன் அத்தை கிட்ட இத்தனை நாளும் எப்படி நடந்துக்கிட்டேன்னு நினைச்சு அவன் மனசு உடைஞ்சு போயிடுச்சு. என் கணவர் எப்போதும் என் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுத்தாரு, ஆனா நான் அவங்களோட அம்மாவை மதிக்கவே இல்லை அப்படி நினைச்சு அவ அழ ஆரம்பிச்சா. நான் என் அத்தைக்கு மரியாதை கொடுத்துருந்தா இப்படி ஒரு நாள் வரவே வந்திருக்காது. சில நேரத்துக்கு பிறகு வெளியே சலசலப்பு கேட்குது. அரவிந்தும் அம்பிகா அம்மாவும் திரும்பி வந்திருந்தாங்க. அரவிந்த் பானுவோட அப்பா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த பானுவுக்கும் கொஞ்சம் நிம்மதி வந்தது. ஏன்னா அவளோட அப்பாவோட முகத்துல இருந்த பதட்டம் எல்லாம் மறைஞ்சு போயிருந்தது. சிரிச்சுக்கிட்டே பானுவோட அப்பா வந்து சொல்றாரு, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், எல்லா நகையும் கல்யாணத்துக்கு பயன்படுத்தலான்னு சம்மதிச்சிட்டாரு. அதோட அம்பிகா அம்மாவும் தன் நகைகள் எடுத்து கொடுத்து பானு போட சொல்லிட்டாங்க.
ஏன் மருமக கவரிங் நகை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் வயசானவ, என்னை யாரும் பார்க்க போறதில்ல. அவளோட தம்பி கல்யாணம், அவ அழகா அலங்காரம் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. அரவிந்த் திரும்பி வந்தான். ஆனால் அவனும் அம்பிகாவும் பானு கிட்ட பேசவே இல்லை. முழு கல்யாணமும் அவளை தவிர்த்திருந்தாங்க. ஆனால் பானுவோட மனசு முழுக்க மாறி இருந்தது. கல்யாணம் முழுக்க அத்தைக்கிட்ட பேச வாய்ப்பு தேடினான். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சு அம்பிகா கிளம்ப போகும்போது பானு எல்லாருக்கும் முன்னால அம்பிகாவோட கையை பிடிச்சு அழுதபடி சொல்றா, அத்தை என்னை மன்னிச்சிடுங்க, நான் அறியாமையால எவ்வளவு தவறு செஞ்சிருக்கேன், எத்தனை தடவை உங்களை அவமதிச்சிருக்கேன். இப்போ அந்த விஷயங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நீங்க எப்போதும் பெரிய மனசு காட்டினீங்க, ஆனா நான் தான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். இனிமே நான் மாற முயற்சி செய்கிறேன். உங்களை என் அத்தை மட்டும் இல்லை, என் அம்மா மாதிரி பார்க்க முயற்சி செய்கிறேன். உங்களை மாதிரி அத்தை கிடைச்சது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அம்பிகா அம்மா அவளை மன்னிச்சிட்டாங்க. பிறகு அரவிந்துக்கும் பானு மன்னிப்பு கேட்டது தெரிய வந்ததும் அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. மெதுவா பானுவோட நடத்த மாற ஆரம்பிச்சது. இப்போ அவ அத்தைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கிட்டா. வீட்டு வேலைகளையும் மெதுவா கத்துக்கொள்ள ஆரம்பிச்சா. இதுதான் இந்த கதையின் பாடம். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் வீட்டு வேலை தெரிந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பல பெண்களுக்கு அந்த பொறுப்புகள் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அந்த பொறுப்புகளை மெதுவாக புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கொள்ளணும். சின்ன சின்ன தவறுகள் எல்லாராலும் நடக்கும். ஆனால் அந்த தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு முன்னேறினால்தான் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இப்படிப்பட்ட கதைகள் கேட்க மினி கதைகள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. நம்ம சேனல்ல